சவூதி முக்கிய செய்திகள். சவூதி அரேபியாவில் வசிக்கும் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் 2026 ஹஜ் முன்பதிவை இப்போது செய்யலாம். விருப்பமுள்ளவர்கள் நுசுக் செயலி அல்லது nusuk.sa இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். அதேபோல் ஹஜ் 2026க்காக மக்ரம் விதிவிலக்கு கோருவதற்கான புதிய சேவையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கும் நுசுக் செயலி வழியாகவே விண்ணப்பிக்க முடியும். இந்நிலையில் தம்மாம் பகுதியில் காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்த வழக்கில் ஒரு இந்தியருக்கு 20,000 சவுதி ரியால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் 3 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சமூக வலைத்தளங்களில் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான வீடியோக்களை பகிர வேண்டாம் என்று அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஜெட்டா நகரில் நடைபெற்ற சோதனையில் 1100 கிலோ கெட்டுப்போன இறைச்சி மற்றும் மீன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதோடு ஆயிரக்கணக்கான காலாவதியான உணவுப் பொருட்களும் அழிக்கப்பட்டன. உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சவூதி அரேபியாவில் தற்போது ஒரு நாளுக்கு 27.5 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் மற்றும் சட்ட அப்டேட்ஸுக்கு ஏஜே சவூதி நியூஸ் தமிழ் உங்களுடன் தொடர்ந்து.